நண்பரே வணக்கம். ஒரு காடு இரவு, அதில் 4 பேர் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷப்பூச்சிகள், பாம்பு, தேள் இதெல்லாம் எது வேணால் நம்மளை தாக்குங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? நல்ல வெளிச்சத்தை ஏற்றுவாங்க, ஒரு தீவெட்டியை கொளுத்திக்குவாங்க. இந்த மாதிரி வெளிச்சமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு இந்த விஷ ஜந்துக்கள் எதுவும் அணுகாது. அதே மாதிரி தான் மனசையும் நல்ல வெளிச்சமாக வச்சுருந்தோம்னா தேவையற்ற தவறான எண்ணங்கள் அங்கே தலை தூக்காது. எப்போ வெளிச்சம் குறைஞ்சு அங்கே இருள் வருதோ அப்போ இந்த பாம்பு, பூரா, எல்லா விஷ ஜந்துக்களும் அங்கே அதனுடைய வேலையை காமிச்சிடும். அதை எப்படி வெளிச்சமாக வச்சுருக்கிறதுனா, நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கணும். நல்லவங்க சொல்கிற பொன்மொழிகளை, அமுத மொழிகளை படிக்கணும், கேட்கணும். இது மாதிரி மனதை வெளிச்சமாக வச்சுக்கிட்டா அங்கே இருட்டான நிழலான விஷயங்களுக்கு வேலைகள் இருக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.